டோட்டல் செஷனோட ஸ்டாண்டை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட செஸ்ட்டு ஹைட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டு ஹைட்டை ஏற்றிக்கணும். நம்மளோட ஒவ்வொரு அவங்களோட செஸ்ட்டுக்கு ஹைட்டுக்கு ஏற்றுக்க மாதிரி அதெல்லாம் நம்ம ஹைட்டு வந்து சரியாக இருக்கும். நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறதுக்கெலாம் செட் பண்ணிவிட்டு அதை 3 லாக்கையும் லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு 2 ஸ்டாண்டை மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் விரிச்சிங்க அப்படின்னா ஒரு ட்ரைபாட் அப்படியே அழகாக விரியும். அது விரித்து எடுத்து வச்சுட்டு அந்த பாயிண்ட்டுக்கு நேராக வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டாண்டை வந்து எடுத்து வைக்கிறோம். எடுத்து வச்சுட்டு தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 3 சைடு லெக்கு வந்து சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணுறோம். நம்ம ஏன் அப்படின்னா காற்று அடிக்கும்போது கீழே விழுந்துடும். ஸோ அதுக்காக அந்த ப்ரொபஸ்க்காக வந்து ஃபுல்லாக வந்து வெரிஃபை பண்ணிக்கிறோம் 3 சைடும் வந்து சரியாக இருக்கா. அது வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள பாயிண்ட்டும் வந்து ஓரளவுக்கு சென்டரில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்குறோம். பாயிண்ட்டுக்காக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு மேலேருந்து அந்த ஹோல் வழியாக அந்த பாயிண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ராக்சிமேட்லியாக வந்து வெரிஃபை பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது அப்ராக்சிமேட்லி வைக்கும்போது கரெக்டாக வந்து நம்ம பாயிண்ட்டுக்காக செட் பண்ணும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சென்டரும் இங்கே கீழே உள்ள பாயிண்ட்டோட சென்டரும் ஒரே சைடாக ஈஸியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 3 சைடு அட்ஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த 3 சைடில் உள்ள லெக் இருக்குது பார்த்திங்கன்னா லெக்கோட வந்து ஃபுட்டை வச்சு நம்ம காலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். தென் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து அது இந்த ஃபுட் ஸ்க்ரூ கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, இது ட்ரைபாடில் உள்ள ஸ்க்ரூ எடுத்து ஜாயின் பண்ணுறோம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில். அது ஓரளவுக்கு வந்து ஒரு மீடியமாக டைட் பண்ணிக்கிறோம். ரொம்ப டைட் பண்ணோம் அப்படின்னா டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் மீடியமாக டைட் பண்ணி வச்சுருக்கோம். ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஃபுட் ஸ்க்ரூவை வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக ஒரு ஸ்டீலுக்கு அந்த ஃபுட் ஸ்க்ரூக்கு கீழே மிட் பாயிண்ட் லைன் இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் இருக்கிற மாதிரி வந்து எல்லா ஃபுட் ஸ்க்ரூவையும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். காரணம் ஏன் அப்படின்னா அது மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் லெவல் இந்த பாயிண்ட்டுக்காக வைக்கும்போது ஒரு சைடு வந்து ஃபுட் ஸ்க்ரூ அதிகமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ஹைட்டாகவும் ஒரு சைடு ஏறும், இல்லை ஒரு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு சைடு ஹைட்டாகவும் ஒரு சைடு ஒரு லெவலாக இருக்காது. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு லெவலாக வச்சுக்கிறோம். தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே உள்ள பாயிண்ட்டுக்காக வந்து கீழே ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த 2 ஃபுட் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மேலே உள்ள இந்த ஐஸ் பீஸை வச்சு யூஸ் பண்ணி இதில் வந்து பார்த்தா கீழே பாயிண்ட் தெரியும். இந்த பாயிண்ட்டை வச்சு கீழே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோன்னா வெரிஃபை பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டும் அதில் ஃபோக்கஸ் ஆகுதா, அந்த பாயிண்ட்டும் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அந்த லென்ஸ் வழியாக தெரியுதா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறோம். அது தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ரைபாட் ஸ்டாண்டை வச்சு இந்த பபுளை சென்டர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டை மட்டும் ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு மீதி ரெண்டு ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 2 லெக்கு அந்த 2 லெக்கையும் மட்டும் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறோம். மேலேயும் கீழே லைட்டாக மைனராக அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக அந்த தம்ப் நாயில் பாருங்கள் அந்த ஃபிங்கரை மட்டும் வச்சுட்டு லைட்டாக அந்த கீயை லூஸ் பண்ணிவிட்டு லாக் லூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். மேலே இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணணும், கீழே இறக்கி பண்ணுறது இருந்தாலும் கீழே இறக்கணும், லைட்டாக தான் இருக்கணும். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பபுளும் வந்து சென்டறதுக்கு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறது. பபுள் கொஞ்சம் வரல் பார்த்திங்களா இப்போ சென்டர் ஆகிடுச்சு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்டருக்கு வர வரையும் வந்து லைட்டாக மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து லெக்கில் தான் பண்ணணும். எத்தனை டைம் வந்து லெக் அட்ஜஸ்ட் ஆகுது அந்த கரெக்டாக வந்து பபுள்களை வர வரைக்கும் நம்ம வந்து 2 லெக்கையும் வந்து மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தென் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஐபீஸ் வழியாக வந்து பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து பொசிஷனில் இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கிற பாயிண்ட்டு பார்த்திங்களா அதில் வந்து லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அது தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்மளால். இப்போ அந்த பாயிண்ட்டும் இந்த பபுளும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு தென் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பபுள் செக் பண்ணணும். இது வந்து ஸ்ப்ரெட் லெவல், அதில் வந்து லென்த்து பபுள்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பபுளாக இருக்கணும். பபுளில் அதாவது பார்த்திங்கன்னா அந்த 2 ஸ்கேல் இருக்கும், அந்த ஸ்கேலுக்கு 2 லைன் இருக்கும், அந்த லைனுக்கு வந்து மிடியில் இருக்கணும். ரீசெண்டானா அப்போ அந்தளவுக்கு வந்து சென்டரில் இருக்கும்போது மட்டும்தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டு வந்து எரர் இல்லாமல் வரும். பார்த்திங்களா இந்த ட்ராயிங்கில் பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் ஸ்க்ரூவை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றது காமிச்சிருப்பாங்க பாருங்கள். ஏரோ கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஏ அண்ட் பி அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த ஏ அண்ட் பி பார்த்திங்கன்னா இன்னரில்
இன்னரில் ரொட்டேட் பண்ணும்போது இன்னரில் ரொட்டேட் பண்ணணும், இல்லை அப்படின்னா அவுட்டர் ரொட்டேட் பண்ணணும். ஏதாவது ஒரு சைடு மட்டும் ஒரு வே மட்டும் யூஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பார்த்திங்களா, இந்த ரெண்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பின்னாடி இருக்கிறது ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸை ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து ஒய் ஆக்சிஸை வந்து கரெக்ட் பண்ணணும். நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண அந்த வெர்டிக்கல் பபுள் இருக்குது பார்த்திங்களா, இந்த லென்த் பபுளும் வந்து ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லி மாறி வந்துருக்கும். ஏ சைடும் பி சைடும் மாறி வந்துகிட்ருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா சென்டர் ஆகிற வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு சைடு வந்து எக்ஸாசின்னு சொன்ன பார்த்தி அந்த சைடு முடிஞ்சு தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே உள்ளது இப்போ ஒய் சொன்ன பார்த்திங்களா, அந்த ஒய் அப்படின்ற ஃப்ரூட் ஸ்க்ரூவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஒரு சைடு ஃபஸ்ட்டு வந்து ஆப்போசிட் இந்த எக்ஸு பக்கத்தில் வச்சுருப்போம். தென் வந்து இந்த சைடு ஆப்போசிட் வச்சுட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரொட்டேட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பபுள் கீழே செக் பண்ணி ஆடுதா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதையும் ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஃபஸ்ட்டு இன்சியல் செட் பண்ணும்போதும் பபுள் இருக்கான்னு செக் பண்ணோம்ல பார்த்திங்களா, 2 எக்ஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது பபுள் இருக்கான்னு செக் பண்ணணும். தென் வந்து ஒய்க்கு மாற்றும்போது செக் பண்ணும்போதும் பபுள் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அந்த 3 சைடு 90 டிகிரியில் வந்து ரொட்டேட் பண்ணி 4 சைடுமே வந்து பபுள் இருக்கான்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்கணும். 3 சைடும் வந்து பபுள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக சின்ன சேஞ்சஸ் இருக்கும், லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மேஜராக இருந்தது அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து காலிப்ரேஷன் பண்ணால் தான் யூஸ் பண்ணணும் சைட்டில். இப்படி பண்ணும்போது இல்லை அதை வச்சு பண்ணும்போது சைட்டில் எரர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து டோட்டல் சிஸ்டத்தை பற்றி நிறைய போடுறதா இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.